எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இந்தியா டெம்பிள் டூர் சேனல். நான் கணேஷ் பேசுகிறேன். நம்ம சேனலில் பழமையான ஸ்தலங்களும் அந்த ஸ்தலங்களுடைய வரலாற்று செய்திகள் எப்படி போகணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்குறோம். அந்த வகையில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீ சவுந்தர நாயகி சமேத சாட்சிநாதர் கோயில் அவளிநல்லூர். இந்த கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம். தேவார பாடல் பெற்ற 276 சிவஸ்தலங்களில் 163வது தலமாகவும், தேவார பாடல் பெற்ற தென்காவேரி சிவஸ்தலங்களில் 100வது தலமாகவும், பஞ்ச ஆரண்ய சிவஸ்தலங்களில் 2வது தலமாகவும் பாதிரி வனத்தலமாகவும் இந்த ஸ்தலம் விளங்குகிறது. இந்த கோயிலுக்கு போகிற வழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணத்திலிருந்து அம்மாப்பேட்டை செல்லும் நகர பேருந்துகளும், தஞ்சாவூரிலிருந்து அருத்ராமங்கலம் செல்லும் நகர பேருந்துகளும் அவளிவளநல்லூர் வழியாக செல்கின்றன. கும்பகோணத்திலிருந்து சுமார் 21 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. நீடாமங்கலத்திலிருந்து அம்மாப்பேட்டை வழியாக அவளிவளநல்லூர் செல்லலாம். நம்ம வாங்க இப்போ இந்த கோயிலை முழுமையாக நம்ம தரிசிக்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்திலே உள்ள பெல் பட்டன் அழுத்தி தொடர்ந்து வரும் என்னுடைய தொடர்புகளை நீங்கள் பார்க்கலாம். மிகவும் சிற்றூரான இந்த அவளிவநல்லூர் சாலை ஓரத்திலேயே இந்த கோயில் அமைந்துள்ளது. இந்த கோயிலுடைய தல தீர்த்தமான சந்திர தீர்த்தம் உள்ளது. அப்படியே நம் காலை நினைத்துவிட்டு எதிரே உள்ள கோயிலுக்கு செல்வோம். கோயிலுக்கு ராஜகோபுரம் இல்லை, அதற்கு பதில் கிழக்கு நோக்கிய ஒரு முகப்பு வாயில் மட்டும் உள்ளது. அதை கடந்து நாம் உள்ளே சென்றால் வெளிச்சுற்றில் அம்பாள் சந்நிதி தெற்கு நோக்கி உள்ளது. அம்பாள் நின்ற திருக்கோலத்தில் அழகும் கருணையும் கொண்டு நமக்கு காட்சி தருகிறாள். தாயாரை தரிசித்து விட்டு நாம் இறைவன் சன்னதியை நோக்கி செல்வோம். முகப்பில் இருபுறங்களிலும் முறையே விநாயகர் மற்றும் முருகன் சிறிய சன்னதிகளாக காணப்படுகிறார்கள். அவர்களை வணங்கிவிட்டு உள்ளே சென்றால் இறைவன் நேரே மூலவர் சுயம்புலிங்க உருவில் கிழக்கு நோக்கி காட்சி தருகிறார். கருவறை வாயிலின் இருபுறமும் துவாரபாலகர்கள் இருக்கிறார்கள். மூலவருக்கு பின்னால் தல வரலாற்றின் படி சாட்சி சொன்ன நிலையில் சாட்சிநாதராக சிவன் பார்வதி காட்சி தருகிறார்கள். உள் சுவற்றில் விநாயகர், 4 சன்னதிகள், கண்வ முனிவர், வீரபத்திரர், சப்தகன்னியர், 63 மூல திருமேனிகள் ஆகிய சன்னதிகள் உள்ளன. நடராசர் சன்னதி உள்ளது. பக்கத்தில் குமாரலிங்கம், காசி விஸ்வநாதர், விசாலாட்சி, தபஸ் அம்பாள் திருமேனிகள் உள்ளன. எதிரில் நவகிரக சன்னதிகள் உள்ளன. காலபைரவர், சூரியன் சன்னதிகள் உள்ளன. கோஷ்டமூர்த்தங்களாக அகத்தியர், தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மன், துர்க்கை ஆகியோர் உள்ளார்கள். எதிரே சண்டிகேஸ்வரர் சன்னதி இருக்கிறது. திருக்கோயிலை சுற்றி 4 புறமும் ஓங்கி உயர்ந்த மதில் சுவர்களும் அருகே தலவிருட்சமான பாதிரி மரங்களும் உள்ளன. பஞ்ச ஆரண்ய தலங்களில் 2வதாகவும் காலை நேரத்தில் வழிபடுவதற்கு ஏற்ற தலமாகவும் சனகாதி முனிவர்களால் சொல்லப்பட்ட சிறப்புமிக திருத்தலமாகவும் இந்த ஆலயம் அமைந்துள்ளது. தேவார பாடல் பெற்ற தலங்களில் பஞ்ச ஆரண்ய தலங்கள் என்பது 5 தலங்களே உண்டது. 5மே காவிரி தென்கரையிலே அமைந்திருப்பதுடன் ஒரே நாளில் விடியற்காலையில் புறப்பட்டு 5வது கோயிலை அர்த்தஜாம பூஜையின் போது வந்து வணங்கி முடித்து கொள்ளும்படியாக அருகருகே அமைந்துள்ளதாகும். இந்த முதல் கோயிலான திருக்கருக்காவூர் முல்லைவனம் விடியற்கால வழிபாட்டுக்குரியது. அதை நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலாம். இப்போ நம்ம பார்க்குறது அவளிவநல்லூர் பாதிரிவனம் காலை வழிபாட்டுக்குரியது. அடுத்ததாக அரதை பெரும்பாழி, அது ஹரித்துவார மங்கலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வன்னிவனம் உச்சிகால வழிபாட்டுக்கு உகந்தது. அடுத்த வர வீடியோவில் போடுவேன் நான். அதுக்கப்புறம் 4வது ஆலங்குடி திரு பூளை வனம் மாலை நேரத்து வழிபாட்டுக்கு உகந்தது, அதுவும் நான் திரும்பி போடுவேன். திருக்கொலம்புதூர் வில்வவனம் அர்த்தஜாம பூஜைக்கு வழிபாட்டுக்குரியது, அதுவும் நான் வர வீடியோவில் போடுவேன். இதை நீங்கள் பார்க்கலாம், எல்லாம் தொடர்ந்து நீங்கள். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு பார்க்கும்போது, பண்டைய நாளில் இத்தலத்தில் இறைவன் பூசித்து வந்த ஆதி சைவ அந்தனர் ஒருவருக்கு 2 பெண்கள் இருந்தனர். மூத்த பெண்ணை ஒருவருக்கும் மனம் முடித்தார். மணந்து கொண்டவர் சிறிது காலம் கழித்து காசி யாத்திரை சென்றார். அவர் காசி சென்றிருந்த காலத்தில் மூத்த பெண்ணுக்கு அம்மை வார்க்கப்பட்டு உருவம் மாறியதோடு கண்களையும் இழந்திருந்தார். 2வது பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றது. சில ஆண்டுகள் கழித்து காசி சென்றிருந்த மூத்த மருமகன் வீடு திரும்பினார். அக்காலம் இளைய பெண்ணும் கணவன் வீட்டிலிருந்தே வந்திருந்தாள். தன் மனைவியின் உருவ வேறுபாட்டை கண்டு இவள் என் மனைவி அல்ல என்றும், உருவத்தில் ஒத்திருந்த இளையவளே என் மனைவி என்றும் வாதிட்டார். இதனால் 2 பெண்களையும் பெற்ற ஆதிசேவர் மனம் கலங்கி இத்தல இறைவனை பிரார்த்திக்க, இறைவன் இடவாகனத்தில் எழுந்தருளி காட்சி தந்தார். மன தடுமாறிய மருமகனை பார்த்து, மூத்தவளே அவள் உன் மனைவி என்றும் பொருளில் அவள் இவள் என்று சுட்டிக்காட்டி மறைந்தார். மேலும் இறைவன் அருளியவாறு மூத்தவளும் இத்தலத்து தீர்த்தத்தில் மூழ்கி பண்டைய உடலும்
கண்களும் பெற்றாள். கணவனுடன் சேர்ந்து இன்புற்று வாழ்ந்தாள். அவள் இவள் என்று சாட்சிக்குரியதால் இத்தல இறைவனை சாட்சிநாதர் என்று பெயர் பெற்றார். தலத்தின் பெயரும் நல்லூர் என்பதை மாறி அவளிவ நல்லூர் என்றாயிற்று. ஹரிதுராமங்கலத்தில் சிவபெருமானின் பாதங்களுக்கு அருகில் பூமியை தோண்டியதற்காக சிவபெருமானின் மன்னிப்பை பெற விஷ்ணு இங்கு பிரார்த்தனை செய்துள்ளார். இந்த கோயிலானது கண் பார்வையில் குறைபாடு கொண்டவர்கள், மேனி அழகு தோற்றப்பொழிவு இல்லாதவர்கள் இத்தலத்துக்கு வந்து வேண்டிக் கொண்டால் நலம் பெறலாம் என்பது ஐதீகம். இந்த கோயில் திறந்திருக்கும் நேரம் காலை 6:30 12 மணி வரையும், மாலை 4:30 8 மணி வரையும் திறந்திருக்கும். நீங்கள் இந்த கோயிலுடைய நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. மேப்பும் கொடுக்குறேன், அது வழியாக நீங்கள் போகலாம். இந்த பஞ்ச ஆரணி ஸ்தலங்களில் நீங்கள் தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட் போகும்போது நீங்கள் பார்த்து தரிசிக்கலாம். இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வாரம் வேற ஒரு ஸ்தலத்தை பார்க்கலாம். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம்.